ஊழல் குற்றஞ்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறதா சிஎம் ஸ்டாலின்? பாஜக கேள்வி. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். நியூயார்க் கிழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆவணத்தில் அதானி குழு அமெரிக்காவில் 300 கோடி அமெரிக்க டாலர், அதாவது பாத்தீங்கன்னா 25,500 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை திரட்டியதாகும். இந்த முதலீட்டுகளை திரட்டுவதற்கு அடிப்படையாக பல்வேறு மின் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை காட்டியதாகும். அந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்காக பல அமைப்புகளின் அதிகாரிகளுக்கு கையூனிட் கொடுத்துவிட்டு அதை மறைத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆவணத்தின் 20 மற்றும் 21 பக்கத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் அதன் அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் அதிகாரிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கு ஆவணத்தில் 50ஆம் பத்தியில் ஜூலை 2021 முதல் பிப்ரவரி 2022 வரையிலான காலத்தில் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கையூனிட் வழங்குவதற்காக அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஆந்திரா ஆகிய மாநிலங்களின் மின்சார வாரியங்கள் இந்திய சூரிய ஒளி மின்பத்தி கழகத்திலிருந்து உற்பத்தியுடன் இணைத்த திட்டத்தின்படி சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தங்களை பவர் சேல் அக்ரிமெண்ட் PSA செய்து கொண்டிருக்கின்றனர். இவற்றில் ஆந்திரா மின்சார வாரியத்திற்கு 7 GK வாட்ஸ் சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அம்மாநில மின்சார வாரிய அதிகாரிக்கு ரூபாய் 1,750 கோடி யூனிட் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா, ஜூலை 2021 முதல் பிப்ரவரி 2022 வரை தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஆந்திரா, ஒடிசா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் மின்சார கொள்முதலில் அந்தந்த மாநில அரசுகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் ஊழல் நடந்துள்ளது என்று அதானி நிறுவனம் மீது அமெரிக்கா நீதிமன்றம் ஒன்று குற்றம் சாட்டியுள்ள நிலையில், அந்த நேரத்தில் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த இப்போது தொடர்கிற திமுக அரசும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அப்போதும் இப்போது அமைச்சராக இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த ஊழலில் குற்றஞ்சாட்டினை ஒப்புக்கொள்கிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது.